விடுக்கும் அளவுக்கு பேசினால் அது கண்டிப்பாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, சாதாரண பிரச்சனை இல்லை. ஒரு 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 சட்டமன்ற உறுப்பினர் ஒரு மூன்றாவது நபர் ரோட்டில் போகிறப்ப பேசிட்டு வரோன்னா நீங்கள் விட்டு போயிடலாம். பட் நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மைக்கை பிடிச்சி எல்லார் முன்னாடியும் பேசிகிட்டு இருந்தால் அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. ஏன்னா அந்த இடத்துல வேறு கட்சி, இப்போ எங்கள் கட்சியினர் அப்போ பொதுமக்கள் போவாங்க. ஸோ அவர்கள் அதை கேட்கும் பட்சத்தில் நாங்கள் என்ன பேசுவாங்க? ஒரு பெரிய கைகலப்பு தானே உருவாகும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மைக்கு போட்டு என்ன பேசணும் இருக்குல்ல, நீங்கள் என்ன வேணாலும் பேசணுன்றதுக்கு சட்டப்படியான ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கம்ப்ளைண்ட் பேரில் காவல்துறை அடுத்த கட்ட நடவடிக்கை போகிறாங்க. சட்டப்பூர்வமாக நடந்துருக்கு. இதில் எந்த விதிமுறையில் எதுவும் கிடையாது. முட்டாள் முதல்வன் சொல்லிட்டு கடந்த ஆட்சியில் சொன்னாங்க, அப்போ நாங்கள் அமைதியாக தான் இருந்தோம்னு சொல்லிட்டு யாரும் கொலை மிரட்டல் விடுக்கவில்லை. சரியா? யாரும் வந்து கையை உடைப்போம், காலை உடைப்போம், எலும்பு உடைப்போம், நாங்கள் உள்ள வீடு பூந்து கையை உடைப்போம், இப்படிலாம் யாரும் பேசலை. அப்படி யாராவது சட்டத்திற்கு எதிராக ஒருத்தருக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசி இருந்தால் அது சட்டப்பூர்வமான தப்பு. அதற்கு வழக்குகள் வரும், வரதான் செய்யும். உங்கள் ஆட்சியில் ஒரு ட்வீட்டுக்கு எத்தனை பேர் மேலே குண்டாஸ் லிஸ்ட் எடுத்து பாருங்கள். எத்தனை பேர் மேலே குண்டாஸ் போட்டிங்க? மாப்பிள்ளை சொன்னால் குண்டாஸு, பையனை சொன்னால் குண்டாஸு, அப்போ இருந்த முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களை சொன்னால் குண்டாஸ் தானே போட்டிங்க. எத்தனை பேர் மேலே கடுமையான வழக்குகள் போட்டிங்க? 30-40 வழக்குகள் போட்டிங்க. எல்லாம் போட்ட செஞ்சீங்கல்ல. இது கொலை மிரட்டல் முதல்வர் மீது விடுக்கப்பட்டால் அது கண்டிப்பாக சட்டவிரோத செயல். அதுவும் பொது வெளியில் நீங்கள் மைக்கு பிடிச்சி பேசினா கண்டிப்பாக சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கலாம். மழைக்கால கூட்டத்தொடரில் இன்னைக்கு மழைக்கால கூட்டத்தொடரில் அச்சுறுத்தல் இருப்பதா முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் நார்மல் ப்ரொசீஜர். அவர் வந்து ரிமாண்ட் பண்ண கொண்டு போகிறாங்க. இது நார்மல் ப்ரொசீஜர் தானே. இதில் என்ன உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுறது போது? இவங்க எல்லாம் எப்படி ட்ராமா பண்ணுறாங்கன்னு ஒருத்தருக்கு நான் முன்னாடியே பேசியிருக்கோம். கரூர்காரர் வந்து கட்டில் கடையில் போய் அழுதாருன்னு. இவங்கெல்லாம் இன்னைக்கு பாருங்கள், காரில் ஏறி மயக்க வருதுன்னு ஒருத்தர் அழுகிறாரு. நீங்கள் இப்படியே ட்ராமா பண்ணிட்டு இருந்தால் என்ன? போலீஸும் அவங்களுடைய ப்ரொசீஜரை செய்ய வேணாமா? அவர்கள் ஒரு விஷயத்தை ஒரு கம்ப்ளைண்ட் வருது, கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க, ரிமாண்டுக்கு போகிறாங்க. இவங்க எல்லாம் இவ்வளோ ட்ராமா பண்ணிட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும்? காவல்துறைக்கு தெரியும் எந்த விஷயத்தை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி கைது செய்யணும். அங்கே இருக்க எஸ்பிக்கு தெரியும், காவல்துறைக்கு தெரியும். இவர்கள் ஏதாவது டிலே பண்ணணும் இல்லை ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. அது காவல்துறை அவங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு என்ன பண்ணுமோ அவங்க பண்ணிப்பாங்க. அதிமுக 1550 பேர்கிட்ட வந்து அதிமுக தலைவர் வந்து கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கு. அனைவரும் வந்து தாவேக்கால் நிலைக்குள்ள தகவல் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் இல்லை என்னன்னா, கட்சியிலேருந்து அங்கே இருக்கிற அடிப்படை உறுப்பினர்கள், அங்கே இருக்கிற வேற நிர்வாகிகள் விலகி வந்தால் கூட குதிரை பேரம்னா என்ன அர்த்தம்? சரி, ஒவ்வொரு கட்சியிலேருந்து பல ஆயிரக்கணக்கான விலகி வந்து சேர்றாங்க. அதை எப்படி நீங்கள் குதிரை பேரம்ன்றது வந்து யாரையாவது போய் நீங்கள் இப்போ எங்களோட எம்எல்ஏட்ட பேரம் பேசினாங்க பாருங்கள், 40 கோடி தர 50 கோடின்னு. பணமும் கைப்பற்றப்பட்டிருக்கு, பேசின நபர்களும் பிடிக்கப்பட்டிருக்கார்கள். அவங்க பேசின கான்வர்சேஷனும் ஆன் ரெக்கார்டு இருக்குது. அனைத்திற்கும் ஆதாரம் இருக்குது. நாங்கள் யாரிடமா பேசியிருக்கோமா? யாரிடமும் எந்த உத்தரவாதம் எதுவும் கிடையாது. அவர்களாக விரும்பி அவர்கள் கட்சியில் தாக்கு பிடிக்க முடியாமல் விலகி வந்திருக்காங்க. இப்போ எங்கள் எம்எல்ஏட்டுக்கு பேசினாங்க பாருங்க, அதான் குதிரை பேரம். இன்னைக்கு அங்கேருந்து 1000 பேர் அவங்க நிர்வாகிகள் அவங்களோட தலைமை பிடிக்காமல் அவங்களோட தலைவர் முன்னாடியே, அவங்க பொதுச்செயலர் முன்னாடியே நீங்கள் கட்சியை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லி இன்னைக்கு அங்கே பேசிட்டு வர்றவங்களுக்கு பேர் எப்படி குதிரை பேரம்? இல்ல அந்த சுற்றறிக்கை பொதுவான சுற்றறிக்கை. அதுல என்னன்னா, எல்லாரும் வந்து பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் எல்லாரும் வந்து திரும்பவும், ஏன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் வந்துச்சு, ஸ்பெசிஃபிக்கா எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை. ஏன்னா சோசியல் மீடியால தொடராக வந்து இந்த ஒரு சில ஐடி விங் சம்பந்தப்பட்ட நபர்கள் வந்து பரப்பிட்டு வந்தாங்க. அதனால சுற்றறிக்கை பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் எல்லாருக்கும் போய் நீங்க போய் இந்த தரமா செக் பண்ணுங்க, திரும்பவும் செக் பண்ணுங்கன்னு சொல்லி பொதுவாக விடப்பட்ட சுற்றறிக்கை. அதை மீண்டும் வந்து தவறாக பயன்படுத்திருக்காங்க. அது பொதுவாக பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் பாதுகாப்பாக செய்யணும்னு சொல்லி நம்ம அது பொதுவாக கொடுக்கப்பட்ட சுற்று. இல்ல இப்ப தாம்பரத்துல ஒரு இடத்துல ஒரு சில இடத்துல சொல்லியிருக்காங்க, அதை வேலிடேட் பண்ண அந்த தெருவில் ஃபுல்லா எப்படி இருக்குன்னு திரும்ப அசஸ்மெண்ட்டை வேலிடேட் பண்ண சொல்லியிருக்கோம். ஒரு சில இடத்துல அந்த ரீடிங் இருக்கிறவங்க தவறு செய்திருக்காங்க என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்கு வேலிடேட் பண்ணியிருக்கோம். அங்கேயும் தெளிவாக சொல்லியிருக்காங்க, யாராவது அசஸ்மெண்ட் எடுக்கிறவங்க, ஏன்னா அசஸர்ல நம்ம ஷார்ட்டேஜ் இருக்கு. அசஸரில் இன்றைக்கி வந்து 5500 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 800 பேர் தான் இருக்காங்க. ஸோ அசஸரில் ஷார்ட்டேஜ் இருக்குது. அந்த மாதிரி யாராவது தவறுதலாக எடுத்திருக்கும் பட்சத்தில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவும் நம்ம உத்தரவிட்டு சொல்லியிருக்கோம். அது சம்மந்தமாக நாளைக்கு காலையில் கூட சிஎம்டி லெவலில் அனைத்து மண்டல அளவுலையும் அந்த நிர்வாக அளவுலையும் வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக மீட்டிங் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. யாராவது அசஸ்மெண்ட்டில் தவறு செய்திருந்தால் நீங்கள் திரும்ப ரீஅசஸ்மெண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ரீஅசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அசஸ்மெண்ட்டில் தவறு செய்திருந்தால் கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எதுவும் சொல்லியிருக்கோம். இல்லை எல்லாம் அட்ஜஸ்ட் ஆயிரும்ல. சரி, நீங்கள் எல்லாமே நீங்கள் டிஜிட்டலைஸ்டு, நீங்கள் மீட்டர்ஸும்
ஒவ்வொரு ரீடிங்கும் டிஜிட்டலைஸ்டு அட்வான்ஸாகவும் அது உள்ள டெபாசிட்டாக தான் இருக்க போகுது. அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும். தவறு செய்திருந்தால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி அதை சார் விவசாயிகளுக்கு சார் பெரம்பூர்ல வந்து கரண்டோட பில் எக்ஸஸ் ஆயிருக்கு. அதாவது 37,000 ரூபாய் ஒரே இல்லை மாதம் ஸ்பெசிஃபிக் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் வந்து எடுத்து வேலிடேட் பண்ணிட்டு இருக்கோம். பட் 19 ஒரு சில பேர் போட்டிருக்காங்க. நாங்கள் போன வாரத்துலேருந்து 2 வாரமாக அதுக்கு வந்து நிறைய ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கோம். எங்கெல்லாம் இது வரைக்கும் தவறுகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. நீங்கள் ஒரு 3 நாட்களாக இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரைஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அங்கங்கே திரும்ப ரீஅசெஸ்மெண்ட் பண்ண சொல்லி நம்ம வந்து எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். அது ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக நடவடிக்கை. பெரம்பூர் சிஎம் தொகுதியிலே நடந்திருக்கு சார். இல்லை இப்போ தான் கடந்த 3-4 நாட்களாக தான். ஏன்னா ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ஒரு சில பேர் சோஷியல் மீடியா ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ரீஅசெஸ்மெண்ட் பண்ணி அந்த மாதிரி தவறு இல்லைன்னு சொல்லி நம்ம சோஷியல் மீடியாவில் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ கடந்த 3 நாட்களில் இது சம்மந்தமாக அங்கங்கே வந்து புகார்கள் இல்லை ஒரு பரப்பப்படுதான்னு தெரியல. ஸோ அதனால் வர்ற புகார்களை வைத்து நம்ம வந்து ரீஅசெஸ்மெண்ட் ஒரு சில இடங்கள்ல தான் இப்போ நான் சொல்கிற குறிப்பிட்டது ஒரு 7-8 இடங்களில் சொல்லியிருக்காங்க. அது ரீஅசெஸ்மெண்ட் உத்தரவிட்டிருக்கோம். இல்லை இதில் நிறைய நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கான ஆய்வுகள் இன்னைக்கு முதலமைச்சர் அனைவரையும் அழைத்து ஆலோசித்தார். கண்டிப்பாக 10 நாட்களுக்குள்ள அது என்னென்ன நடவடிக்கைகள் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் தமிழக அரசு முதல்வர் எடுப்பார் என்பதை முதல்வர் வந்து ஆலோசனை முடிந்த ஒரு 10 நாட்களுக்குள்ள முடிவில் எடுக்கப்பட்டு முதல்வர் வாயிலாக அறிவிக்கப்படும். நன்றி.